வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, ரயில்வே எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின், முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ், எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தமிழ் மீடியம் கணக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நிறையா சம்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நல்லா கவனிங்க, கடைசி வரைக்கும் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். 64 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் உள்ளாரம் கொடுத்துட்டாங்க, இன் ரேடியஸ் கொடுத்தாச்சு. எனில் முக்கோணத்தின் பரப்பளவுன்னு கேட்குறாங்க. ஒரு முக்கோணம் வச்சுக்கோங்களேன், ஏபிசி. சுற்றளவுனா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ மூணும் கூட்டினா எவ்வளவு அப்படின்னா 64 சென்டிமீட்டர். நம்மளுக்கு இதுனா இது வந்து என்னது, ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு, அதாவது பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் செமி ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க பெரிமீட்டர் ஆஃப் செமி ட்ரையாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் செமி ட்ரையாங்கிள். அப்புறம் செமினா பாதி, அப்போ 64 பாதி அளவுனா 32. நம்மளுக்கு என்ன, முக்கோணத்தின் பரப்பளவு இந்த மாதிரி இன் ரேடியஸ் கொடுத்துட்டு முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டாங்கனாக்க ஏரியா என்ன கண்ணாங்க, இன் ரேடியஸ் 6, செமி பெரிமீட்டர் எஸ், ரெண்டையும் மல்டி பண்ணால் போதும். அப்போ 8 × 32 என்னடா 16 சொன்ன 3 24 1 25, அப்போ 256 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், உண்மைக்கு ஒரு அருமையான சம். திரும்பவும் நல்லா 1க்கு 2 3 வட்டம் பாருங்கள், அவ்வளோ அருமையான சம். கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சம்ஸு, ஆனால் புரிஞ்சிட்டிங்கனாக்க ரொம்ப ஈஸி. புரியுதா? நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா இன்ரேடியஸையும் செமி பெரிமீட்டரையும் மல்டிபிள் பண்ணால் இது பரப்பளவு, அதாவது ஏரியான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கணக்கை ஈஸியாக போட்டு போடலாம். ஸோ